குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா நம்மளோட மனசு கஷ்டம் குறையும். அதை எப்படி நம்ம குறைக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியாது, ஓகேங்களா? அதாவது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு போய் மற்றவங்ககிட்ட நம்ம சொல்கிறனால நம்மளோட கஷ்டம் வந்து குறைய போகிறதில்ல, சரிங்களா? ஒரு சிலர் நினைப்பாங்க, நம்ம போய் ஆறுதலாக மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்கு இருக்க கஷ்டம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் போய் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க அதை உருவாக்கி மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம குடும்ப பிரச்சனை வந்து ஊர் முழுக்க பரப்பி விட்ருவாங்க, சரிங்களா? இது தப்பான விஷயம், சரிங்களா? அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனசு விட்டு அழுகணும் போல் இருக்குது, யார்ட்டையாவது உங்கள் மன கஷ்டத்தை சொல்லணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்பிக்கையான கடவுள் இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு சாமி மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும்ல. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த சாமிக்கிட்ட போயிருங்க, சரிங்களா? அந்த சாமிக்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் சாமி மனசு விட்டு அழுதுருங்க. என்னென்ன நினச்சிங்களோ, என்னென்ன கஷ்டம் இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் சொல்லி மனசு விட்டு அழுதுருங்க. அழுதுட்டிங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் குறைஞ்சிரும். அதாவது நீங்கள் போனோடனே வந்த சாமி விட்டு அப்படின்னு இருக்காமல் உட்காந்து மனசு விட்டு அழுங்க. உங்களோட மனசில் இருக்க கஷ்டம் குறையிற வரைக்கும் உட்காந்து அழுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலும் சரி, ஃபுல்லாக உட்காந்து அழுங்க. அழுதுட்டிங்கன்னா உங்கள் மனசே தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்கிறது, கஷ்டமாக அப்படியும் வேதனையோடு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அப்போ உங்கள் மனசு வந்து ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு சாமியை கும்பிட்டு நீங்கள் பேசாமல் வந்துடுங்க, சரிங்களா? இந்த விஷயத்தை போய் நீங்கள் வெளியில் யார்ட்டையுமே சொன்னீங்கன்னா அவங்க வந்து 1க்கு 10 வந்து வெளியாட்கள்னு சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்லி குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்ருவாங்க, சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னா கோச்சிட்டு உடனே வந்து அம்மா வீட்டுக்கு ஓடுறதும் இல்லை அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகிறது, அப்படி எங்கிட்டாவது கிளம்பி போகணும், பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் எங்கிட்டு சுற்றி போனாலும் திரும்ப அங்கே தான் வரணும், சரிங்களா? அதனால் இன்றைக்கி போனீங்க அப்படின்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு வருவீங்க, அப்படியே வந்தாலும் சரி உங்களுக்குள்ளே சமாதானமாயிடும். ஆனால் பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருந்தால் அன்றைக்கி அப்படி பேசிட்டு போனால் இன்றைக்கி இப்போ திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடுங்க, சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் இவங்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திலேயே பிரச்சனை உருவாக்க நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிடுவாங்க, சரிங்களா? அதாவது நான் தப்பாக சொல்லலை, சரிங்களா? அதாவது நம்மளுக்கே நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஆறுதலாக பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க நமக்கு ஆறுதலாக பேச என்ன வந்து அவங்க எப்படா நம்மகிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதை தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் இன்றைக்கி கோச்சிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நாளைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அதுவே தொடர்ந்து அவங்க ஆறுதலாக பேச்சு கேட்கணும்னு அவங்களுக்கு தோணும். ஒவ்வொரு தடையும் பிரச்சனை வரும்போதுன்னு அவங்களோட ஆறுதல் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ அவங்க ஆறுதலாக தேவைப்படும் போது அவங்கக்கிட்ட இவங்க போக போக அவங்க நெருங்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் விலகிடுவீங்க. உங்களை என்ன சொல்லுவாங்க, தள்ளி வச்சுருவாங்கன்னு ஒதுக்கிடுவாங்க, சரிங்களா? அவங்க நெருக்கமாயிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க. அப்போ என்ன, குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறது யாரும் நம்ம தானே. அதனால் என்ன பண்ணுங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை அடித்தாலும் உதைச்சாலும் நீங்கள் இருந்து சமாளிக்கணும், சரிங்களா? நீங்கள் ஏற்று பேசுங்களா, நீங்களும் அடிக்கணும்னு அடிங்க. ஆனால் வந்து விட்டுட்டு ஓடாதீங்க, சரிங்களா? விட்டுட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பாதீங்க. வீட்டில் இருந்தே சாதிங்க, சரிங்களா? நீங்கள் கூட இருந்து சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? விட்டுட்டு போய் பழக்கக்கூடாது. 2வது விஷயம், உங்கள் கோபத்தை வந்து வெளிக்காட்டிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரில் நீங்கள் என்னென்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூராமே எழுதுங்க. எழுதி நல்லா கசக்கி தூக்கி போட்டுருங்க. அந்த கோபம் தீர்ற வரைக்கும் எழுதுங்க. நீங்கள் விசாமல் எழுதிக்கிட்டே இருங்க. அந்த கோபம் தீர்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருங்க. கோபம் குறைஞ்சிரும். அப்படி இல்லை உங்களை அடிக்கணும் போல் தோணுதா, அப்போ ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க. பில்லோ எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்க, உங்கள் கோபத்தெல்லாம் காட்டணும் அப்படிங்கும்போது அந்த பில்லோ மேலே காட்டுங்க. எப்படிலாம் உங்கள் கோவத்தை காட்டுன்னு நினைக்கிறோம் அந்த பில்லோ மேலே காட்டுங்க, சரிங்களா? உங்கள் கோவம் குறையிற வரைக்கும் அந்த பில்லோ மேலே காட்டுங்க. அது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அது புதுசாக வாங்கிக்கலாங்க. ஆனால் வந்து கோவத்தில் பண்ணுற விஷயம் வந்து தப்பாக போயிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அதனால் உங்களோட மனசில் இருக்க கோவம் குறையிற வரைக்கும் அந்த பில்லோ மேலே காட்டுங்க, ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து என்னென்னா, இது வந்து நான் பொதுவாக நான் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறேன், சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து பதில் பேசுனால பிரச்சனை பெருசாயிரும், சரிங்களா? நம்ம அதிகமாகவும் பேசக்கூடாது, எல்லாத்தையுமே பொறுமையாக இருக்கணும், சரிங்களா? அவங்க அடிக்கிறாங்க, அவங்க திட்டுறாங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக இருந்து அவங்க நிதானத்தில் இருக்கும்போது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். இது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இங்கே போகாதீங்க, இவங்கள்ட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்ம பொறுமையாக சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இல்லாட்டி நான் 10 தடவை சொன்னாலும் 11வது தடவை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து எடுத்தோடனே நீங்கள் அடாவடியாக பேசுனீங்க, அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அவங்க வீமுக்கு பண்ணிடுவாங்க.
தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஊரில் இருக்கவங்க யார் வேணாலும் தப்பு பண்ணலாம், அவங்களெல்லாம் நம்ம போய் திருத்த முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் அவங்கள திருத்தணும். அதுக்கு என்ன ஒரே வழி என்னன்னா பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அன்பால் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அடாவடியாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஆறுதலாக போயிடுவாங்க. நீங்கள் கூட வச்சுக்கோங்க, கூட நல்லா பேசும்போது அவங்கள சமாதானப்படுத்துங்க, பேசிவிட்டு அவங்களுக்கு அன்பாக புரிய வைங்க. அதாவது தப்புங்கிறத அவங்களுக்கு தெரிய வைங்க, புரிய வைங்க. சரிங்களா? சொல்லி திருத்துங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஊரில் எத்தனை பேர் சுற்றி வந்தாலும் உங்கள் குடும்பத்தை அசைக்க முடியாது. சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள தான் நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும். அவங்களோட மனசை வந்து என்ன சொல்கிறதுன்னா அவங்க மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. அவங்க மனசை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் பிள்ளை இருக்குது, உங்கள் குடும்பம் இருக்குது, இப்படி பண்ணுங்கள், நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பேசாதீங்க, இதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும்போது சொல்லுங்கள். அவங்க போதையில் இருக்காங்க, இல்லை கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அவங்க தெளிவாக இருக்கும்போது, பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சொல்லுங்கள், நான் இப்படிலாம் நீங்கள் இப்படி பண்ணனால எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதனால் நானும் பிள்ளைகளும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க தெளிவாயிட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வராது, மனசு கஷ்டமும் இருக்காது. ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்காங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்களும் உங்களுக்கு மனசு விட்டு அவங்களும் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கள்ட்ட கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.